எக்ஸலண்ட். பைத்தான் எக்ஸசைசஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய மெயின் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் நம்ம எந்த அளவுக்கு நிறைய ப்ரோக்ராம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் நிறைய பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில் வளரும். ஸோ இப்போ நம்ம இந்த கோர்ஸில் என்ன நம்ம அசம்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே பைத்தான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற எங்களுடைய கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். ஒருவேளை அப்படி படிக்கல அப்படின்னா யூடியூப்பில் அது ஃப்ரீயாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ck.collectiva.in/t/python அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போய்டும். ஸோ இதனுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மொபைலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வரும், அதில் இந்த லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பைத்தான் ஃபவுண்டேஷனும் பாருங்கள், இதையும் கொஞ்சம் பாருங்கள். வாங்க நம்ம எக்ஸசைஸுக்கு போகலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்சேஞ்ச் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்சேஞ்ச் எலிமெண்ட்ஸ் இன் கிவன் 2 பொசிஷன்ஸ். நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அரே இருக்குது. 1வது எலிமெண்ட்டையும் 3வது எலிமெண்ட்டையும் அப்படின்னா, இப்போ 1வது எலிமெண்ட்டு 3வது எலிமெண்ட்டு இந்த 2 எலிமெண்ட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்போது நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸ் என்ன ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் இன்டர்சேஞ்ச் ப்ரோக்ராம் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை அப்படியே காப்பி எடுப்போம், பேஸ்ட் பண்ணுறேன். interchange to position. Okay, ஒரு லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன் செகண்ட் பொசிஷன் 2 பொசிஷன் நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பொசிஷனில் இருக்கிற வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை நான் பேக்கப் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4ன்னு தான் நான் கவுண்ட் பண்ணி யூசர் கொடுப்பாரு. ஆனால் நான் இங்கே என்ன பண்ணணும், ப்ரோக்ராமிங்க்கு தகுந்த மாதிரி 0 பைஸ்டாக மாற்றணும். அதனால் 1 மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போது இப்போ இதையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 2,4ன்னு கொடுப்பேன். அப்போ என்ன ஆகணும், முதல்ல இதை பேக்கப் எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறத பேக்கப் எடுத்துக்கிறேன். இப்போது செகண்ட் பொசிஷனில் இருக்கிறத எடுத்து ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பொசிஷன் -1க்கு செகண்ட் பொசிஷன் -1 நான் கொண்டு வரேன். ஓகே, இப்போது இந்த இடத்துக்கு பேக்கப்லேருந்து நான் ஸ்டோர் பண்ணணும். அதாவது செகண்ட் பொசிஷனுக்கு டெம்பில் இருக்கிறத நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இப்போது இதை டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு அரேவை நான் பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2வது பொசிஷன்லையும் 4வது பொசிஷனில் இருக்கிற நம்பரும் ரீப்ளேஸ் ஆகுதா அப்படிங்கிறத நான் இப்போ வெரிஃபை பண்ணுறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக் அடித்து ரன் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஒரிஜினல் நம்பர் 2 5 89 74 22. இப்போது 2வது பொசிஷன்லையும் 4வது பொசிஷன்லையும் இருக்கிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு முதல்ல கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை நீங்களே பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்குது, அந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணணும். இதுதான் அந்த எக்ஸசைஸ். ரைட் எ ப்ரோக்ராம் டு இன்டர்சேஞ்ச் ஆல் பேர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பொசிஷன். லீவ் த லாஸ்ட் எலிமெண்ட் இஃப் ஆட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஃபவுண்ட். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 2 எலிமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 எலிமெண்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், 5யும் 10யும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 25யும் 15யும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 50யும் 88யும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒருவேளை கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் ஆட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டு எத்தனை பேர் மேட்ச் ஆகுதோ அத்தனைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே விட்டுறணும். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்கள். இதை சக்ஸஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கோடிங்கை support@collectiva.in அனுப்பிச்சி வைங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய
யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.